ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் மழை குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு வெஜிடபிள் சூப் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு இட்டாலியன் ஸ்டைல் சூப்பு. இதனோட பேர் மின்ஸ்ட்ரோனி சூப். இப்போது இந்த மின்ஸ்ட்ரோனி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல நல்ல அகலமான கொஞ்சம் ஆழமான பெரிய பேனாக எடுத்துக்கோங்க. பேனில் ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது இட்டாலியன் சூப்புங்கிறதுனால ஆலிவ் ஆயில் சேர்த்தினா நல்ல வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் ஆயில் கூட சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு 3 பூண்டு, கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப் கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் போதும் ஆனியன் குழையாமல் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போ வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதனோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் ஹெர்ப் மிக்ஸை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மீடியம் சைஸில் கட் பண்ணினா காயெல்லாம் சேர்த்திக்கலாம். 1 கப் zucchini, 1/2 கப் அளவுக்கு கேரட்டு, 1/2 கப் celery போட்டிங்கன்னா இந்த சூப்பில் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது பீஸு. இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம பட்டாணி வர்றதுக்கு முன்னாடி அந்த வெறும் தோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு டொமேட்டோ பியூரி சேர்த்திக்கணும். இது ஒரு 3 தக்காளி பழத்தை வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னா சூப்புக்கு ஒரு நல்ல கலரும் இது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்திட்டு இப்போது ஒரு 5 அல்லது 6 கப் அளவுக்கு இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். சூப்புக்கு எப்போவுமே கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால் நல்லா தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை நல்லா திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. காயெல்லாமும் நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெத்திருக்கணும் காயெல்லாம். அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளி ஏன் இப்போ சேர்க்குறோன்னா, இது காய் சேர்க்கும் போதே தக்காளியும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வெந்ததுன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துட்டு குழஞ்சிரும். அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு சங்கியாக இருக்காது. அதனால தான். அடுத்தது 1 கப் வேக வச்ச கிட்னி பீன்ஸு, இதையும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு கிட்னி பீன்ஸ் வேண்டான்னா நீங்கள் வெள்ளை மூக்கு கடலை கூட இதே மாதிரி வேக வச்சுட்டு சேர்த்திக்கலாம். அதாவது நம்ம சன்னா செய்வோம் இல்லைங்களா, அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 3/4 கப் அளவுக்கு வேக வைக்காத பாஸ்தா சேர்த்திக்கோங்க. பாஸ்தா இதுலேயே வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பாஸ்தா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ பாஸ்தா வேகிறதுக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் மறுபடியும் ஒரு 5-6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே காய்க்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்திருந்தோம். இப்போது பாஸ்தா மறுபடியும் தண்ணியெல்லாம் சேர்த்துனதால மறுபடியும் உப்பு தேவைப்படும். அதனால் தேவையான அளவு மறுபடியும் உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த இட்டாலியன் ஹெர்பு மிக்ஸையும் சேர்த்திருங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்திக்கோங்க. மிளகுத்தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாஸ்தா நல்லா குக்காக இருக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது மறுபடியும். இப்போ பாருங்கள், நல்லா பாஸ்தாலாம் வெந்திருக்கு. தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் பாஸ்தா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அதே மாதிரி தக்காளியும் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் பெருசாக போட்டால் சாஃப்டாக வெந்திருக்கும். அதே மாதிரி பீஸாவும் இருக்கும்ன்ட்டுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான இந்த இட்டாலியன் ஸ்டைல் மின்ஸ்ட்ரோனி சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பில் நிறைய காய்ங்க, பீன்ஸு, பாஸ்தா எல்லாமே இருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் சீஸும், உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் மிளகுத்தூளும் கூட சேர்த்திட்டு சாப்பிடலாம்.
ரொம்பவே சூப்பரான இந்த மின்ஸ்ட்ரோனி சூப்பை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.